எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது குருநானக் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வு. பல ஊர்களுக்கு யாத்திரை போன குருநானக்க ஒரு நாள் ஒரு ஊரில் தங்கினார். அந்த ஊரில் பெரிய பணக்காரன் ஒருத்தர் இருந்தார். அவர் குருநானக் தன்னோட வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு விருந்து சாப்பிட கூப்பிட்டார். அப்போ அவர் கூப்பிட முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரன் நான் தான், நினச்சதெல்லாம் சாதிக்கும் பலம் என்கிட்ட இருக்குது. பொருளாவோ, ஆளாவோ, இல்ல பணத்தாலேயோ எல்லா விஷயத்துலயும் நான் இந்த ஊர்ல ரொம்ப பெரியவன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க. கட்டாயம் நான் செஞ்சு தர கடமைப்பட்டுருக்கேன். அப்படின்னு சொல்லி பெருமையா தன்னை பத்தி பேசி அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. கொஞ்சம் யோசிச்ச குருநானக், ரொம்ப நல்லது. அப்படின்னா எனக்கு நீங்க கட்டாயம் ஒரு உதவி செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்குறாரு. "அ என்ன சுவாமி சொல்லுங்க. கண்டிப்பா நான் செஞ்சு தரேன்" அப்படின்னு சொல்றாரு. அது எதுவாக இருந்தாலும் தயங்காம நீங்க என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு செஞ்சு தர கடமைப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ குருநானக் என்ன பண்றாரு, தன்னோட கையில இருந்து க ஒரு ஊசி, ஒரு பழைய துருப்பிடிச்ச ஒரு ஊசி. அதை எடுத்து அந்த பணக்காரர்கிட்ட தர்றாரு. அப்போ அந்த பணக்காரர் குருநானக் பார்த்து கேட்குறாரு, "இத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன செய்யணும் இத வச்சு?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ குருநானக் சொல்றாரு, "இத பத்திரமா வச்சுருங்க. நம்ம 2 பேரும் மேல் லோகத்தில சந்திக்கும்போது, இத திருப்பி நீங்க எனக்கு குடுத்தா போதும். அதுவரைக்கும் இத சுமந்துட்டுருங்க நீங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பணக்காரருக்கு ஒண்ணுமே புரியல. "இறந்த பிறகு இந்த ஊசிய நான் எப்படி கொண்டு வர முடியும்?" அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர் குருநானக்க பார்த்து கேட்குறாரு. அப்போ சிரித்த குருநானக் சொல்றாரு, "இந்த உலகத்தை விட்டு போனால் சிறு ஊசி கூட கொண்டு போக முடியாதுன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களே. ஆனா, நான் நினைச்சத சாதிக்கும் வலிமை இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லி தற்பெருமை பேசுறீங்களே. இது எப்படி சரியாக இருக்கும்? ஒருவன் செய்த நன்மை, தீமை மட்டும் தான் இறந்த பின்னாடி கூட வரும். செல்வம் கூட வராது. அதனால செல்வத்த வச்சு யாருமே கர்வப்பட தேவையில்ல. அது இல்லாதவர்களுக்கு குடுத்து உதவுனீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சிய தரும்" அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்க்கையுடைய தத்துவம் என்ன, தாத்பரியம் என்னன்னு சொல்லி, அந்த பணக்காரருக்கு குருநானக் உணர்த்தினத தான் அவருடைய வாழ்க்கையுடைய ஒரு சின்ன பகுதியாக இங்கே இந்த சம்பவத்த குடுத்துருக்காங்க.